வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதா? ஓபிஎஸ் அண்ட் விபிஎஸ் அதிமுக உட்கட்சி பூசல் பாஜகவுக்கு எடுத்த மிகப்பெரிய வாய்ப்பா? வாங்க வீடியோவை முழுமையாக்கலாம். அதாவது அதிமுகவில் தற்போது நடைபெற்று வரும் உட்கட்சி சிக்கல் காரணமாகவே அக்கட்சியின் எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாக தமிழகத்தில் எழுவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறதா. அதாவது மூத்த தலைவர்கள் விலகுவதால் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அமைதிக்கு சம்மதிக்காத நிலையில்தான் கட்சிக்கு பெரும் பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டுள்ளதா. அதாவது பாஜக ஏற்படுத்தும் அரசியல் வியூகத்தால் அதிமுகவுக்கு புதிய புதிய சிக்கல்கள் எல்லாம் உருவாகி இருக்குமாக மக்களிடம் கேள்விக்குறியாக கேட்கப்பட்டு வருகிறது. அதாவது டெல்லியில் நடைபெறும் பேச்சுவார்த்தைகள் அதிமுகவில் உள்ள நிலை மாற்றத்திற்கு வழிவகுக்குமா அல்லது 2026 தேர்தல் நெருங்கும் நிலையில் அதிமுக அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பது மக்களின் கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த வகையில்தான் அதிமுகவிலிருந்து மூத்த தலைவர்கள் விலகுவதும் இபிஎஸ் சமாதானத்திற்கு உடன்படாததும் பாஜகவின் செல்வாக்கு அதிகரிப்பதும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன் அதிமுகவிற்கு ஒரு பெரும் சவாலாக இது அமையும் என்று பார்க்கப்பட்டு வருகிறதா. அதாவது கடந்த ஒரு வருடமாகவே அதிமுகவில் ஒரு ஒழுங்கான எதிர்க்கட்சியாக இல்லாமல் பிளவுபட்ட கட்சியாக இருக்கிறது. கட்சியிலிருந்து பலரும் விலகிறார்கள், மூத்த தலைவர்கள் ஓரங்கட்டப்படுகிறார்களா, கட்சிக்குள் சமாதானம் பேசினார் கூட என்பதற்காக மூத்த தலைவர் ஏ.கே. செங்கோட்டையன் அவர்கள் சமீபத்தில் கூட கட்சியில் பொறுப்பிலிருந்து அனைத்து மீக்கிலிருந்து பதவி நீக்கப்பட்டதாம். அதாவது எம்ஜிஆர் ராமச்சந்திரனை காலத்திலிருந்தே விசுவாசமாக இருந்தவர்தான் ஏ.கே. செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களுடன் சமரசம் செய்ய அழைப்பு விடுத்தாராம். இதற்கு எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கூட செவி சாய்க்கவில்லை என்றே செய்திகள் வெளிவந்தன. அதாவது செங்கோட்டையன் கட்சியின் அனைத்து பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அதன் பின் தான் செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக ராஜினாமா செய்தி கடிதத்தையும் எழுதி வந்தாராம். 26 சட்டமன்ற தேர்தலுக்கு அதாவது முன்பு மூத்த தலைவர்கள் எல்லாம் ஏன் கட்சியை விட்டு வெளியேறுகிறார்? சமீபத்தில் அன்வர் ராஜா கூட மைத்திரேயன் புதிய தலைவர்கள் அல்ல, அவர்களுக்கும் பல ஆண்டு காலமாக அதிமுகவில் அனுபவம் உள்ளதா. தொடர்ந்துதான் அவர்களும் கட்சியிலிருந்து ஏன் விளையினார்கள்? இபிஎஸ் தலைமை மீது கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டு வருகிறதா. இது இபிஎஸ் திமுக எதிரான வேகங்களாக வகுப்பதில் மற்றும் பிரச்சனை இல்லை, அதிமுகவில் நடக்கும் உட்கட்சி சண்டைகள் எல்லாம் முடிவுக்கு கொண்ட மறுப்பதும் ஒரு காரணமாகும். பன்னீர்செல்வம், வி.கே. சசிகலா அல்லது டிடிவி தினகரன் போன்ற ஓரங்கட்டப்பட்ட தலைவர்கள் எல்லாம் மீண்டும் கட்சியில் சேர்த்தால் மட்டுமே கட்சியின் எதிர்காலம் இருக்கும் என்று பல மூத்த தலைவர்கள் எல்லாம் நம்புகிறார்கள். ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கூட அவரை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று கனவு காண்கிறார்களாம். ஆனால் டிடிவி தினகரனுக்கு இபிஎஸ் கட்டுப்பாட்டில் இல்லாத பகுதிகள் செல்வாக்குள்ளது. அவர்களும் மீண்டும் கட்சியில் சேர்த்தால் கண்டிப்பாக அதிமுகவுக்கு வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்கு வங்கி அதிகமாக இருக்கும் நிலையில்தான் இது காணப்பட்டு வருகிறதா. அதாவது 2016 ஜெயலலிதா இறந்த பிறகு கூட பாஜக தமிழக அரசியல் ரீதியாக செயல்பட்டு வருகிறதா. பாஜக தமிழகத்தில் ஊடுருவ முயற்சிக்கிறது. அதாவது அதிமுக பலவீனமடைவதால் பாஜகவுக்கு சாதகமாக சூழ்நிலையெல்லாம் உருவாகும். அதிமுகவின் தொடர்ந்த மூத்த தலைவர்களாம் இழந்து வருவது, அடிமட்ட அளவில் எதிர்ப்புகள் எல்லாம் சந்தித்து வருவதாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக அக்கட்சி சந்திக்கும் உள் நெருக்கடி வெளிப்படையாகவே தெரிகிறது. அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்றத்தில் அதாவது இபிஎஸ் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்திக்கிறாராம். பாஜக மற்றும் RSS உடனான அதிமுக உறவுகள் அக்கட்சியில் பாரம்பரிய திராவிட அடையாளத்தையே பலவீனப்படுத்தியதாம். உட்கட்சி பூசல் மற்றும் பாஜக வியூகங்கள் எல்லாம் அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒன்றுபடவில்லை என்றால் கண்டிப்பாக திமுக தான் சாதகமாக இருக்கும். வரும் அரசியல் பாஜகவுக்கு தனது செல்வாக்கை அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.